தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. கோவை தொண்டாமுத்தூர் தென்கரை பகுதியில் தவணை தொகை செலுத்த கோரி மிரட்டும் நிதி நிறுவன ஊழியர்களின் வீடியோவானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவி என்பவர் தனியார் நிறுவனத்தில் 4 லட்சம் கடனாக பெற்றுள்ளார். இதையடுத்து ரவி கடந்த 2 மாதங்களாக தவணை செலுத்தாததால் நிதி நிறுவன ஊழியர் வீட்டிற்கு சென்று மிரட்டியுள்ளார். ரவி வீட்டில் இல்லாத போது ரவி தாயிடம் நிதி நிறுவன ஊழியர் பணத்தை கேட்டு இரவு 10 மணி வரை மிரட்டியதாக தகவல் தெரியவந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. கோவை தொண்டாமுத்தூர் தென்கரை பகுதியைச் சேர்ந்தவர் மஞ்சுளா. அவரது கணவர் ரவி கூலி வேலை செய்து வந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் கணவன் ரவி உயிரிழந்தார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் கண்ணன் திருமணமாகி தனியாக குடியிருந்து வருகிறார். அவரது இளைய மகன் விஜய் கூலி வேலை செய்து வருகிறார். இவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 5 ஸ்டார் என்ற தனியார் நிதி நிறுவனத்திடம் வீட்டு கடனாக ரூபாய் 4 லட்சம் பெற்றிருந்தனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக தவணை தொகை செலுத்தவில்லை. இதைத் தொடர்ந்து அந்த நிதி நிறுவன ஊழியர்கள் மஞ்சுளாவின் மகன் விஜயிடம் கடந்த ஜனவரி மாதம் முன்பு தனியார் நிதி நிறுவன ஊழியர் சரண் என்பவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஜயை ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் மஞ்சுளாவின் மகன் விஜய் வெளியூர் சென்றிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நிதி நிறுவன ஊழியர்கள் 3 பேர் தவணை தொகையை செலுத்த வேண்டும் என மிரட்டி சென்றனர். மீண்டும் நேற்று திங்கட்கிழமை காலை முதல் அவர் வீட்டின் முன்பு நிதி நிறுவன ஊழியர் தரணிதரன் என்பவர் அமர்ந்து கொண்டு இரவு 11 மணிக்கு மேலும் கடந்து பின்பும் தவணை தொகை உடனடியாக செலுத்த வேண்டும், இல்லை என்றால் இங்கிருந்து நாங்கள் செல்ல மாட்டோம் என்று மிரட்டல் விடுத்து அங்கேயே அமர்ந்து கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த மஞ்சுளாவின் மகன் நிதி நிறுவன ஊழியர் தவணை தொகை இன்னும் சில தினங்கள் செலுத்துவதாக கூறியும் வீட்டு வாசலில் முன்பு அமர்ந்து மிரட்டல் விடுத்ததை தனது செல்போனில் பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமலும் தவணை தொகை செலுத்தாத வாடிக்கையாளர்களிடம் நீதிமன்றம் மூலம் சென்று தீர்வு காணாமல் இதுபோன்று தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று இரவு வரை உடனடியாக பணத்தை செலுத்த வேண்டும் என்று அவர்கள் வீட்டுக்கு முன்பு அமர்ந்து அவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்த சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தமிழக அரசும் காவல்துறையினரும் இது குறித்து உரிய விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கடன் வாங்கி தற்கொலை சம்பவங்கள் தடுக்கப்படும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.